சுவாதி கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளி ராம்குமார் நெல்லை மாவட்டம் செங்கோட்டையில் கைதாகியுள்ள நிலையில் சென்னையில் அவர் தங்கியிருந்த சூளைமேட்டில் உள்ளவர்களின் மனநிலை பற்றி விவரிக்கிறார் தந்தி டிவி செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், சுவாதி கொலை வழக்கோட பின்னணி குறித்து சொல்லுங்க. தற்போது அவர் தங்கியிருந்த அந்த மேன்ஷன்ல அங்க அருகில் இருந்தவர்கள் ராம்குமார் குறித்து சொல்ற தகவல்கள் குறித்து சொல்லுங்க. பல்வேறு கனவுகளோடு கடந்த வெள்ளிக்கிழமை தன்னுடைய ஐடி பொறியாளர் பணியை தொடருவதற்காக தனது தந்தை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையம் வரை வந்து வழி அனுப்பிய பிறகு ரயில் நிலையத்திற்குள் சென்றவர் சுவாதி 6:35 மணியிலிருந்து 6:40 அவர் அகோரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது பலர் உபயோகப்படுத்தக்கூடிய ரயில் நிலையத்திலேயே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதனால் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு ரயில்வே போலீசார் முதல் கட்டமாக விசாரணை செய்தனர். அதன் பிறகு நீதிமன்றத்தின் தலையீடு என்ற அடிப்படையில் அது நுங்கம்பாக்கம் காவல்துறைக்கு மாற்றப்பட்டு மொத்தமாக 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் விசாரணை செய்தனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் சரியாக 10 மணி அளவில் குற்றவாளியை கைது செய்திருக்கின்றனர். அதாவது முதல் கட்டமாக 10 தனிப்படையினரும் மற்ற மாவட்டங்களுக்கு செல்லாமல் சுவாதியினுடைய செல்போன் கொலை நடந்த இடத்திலிருந்து திருடு போயிருக்கிறது. அது எந்த இடத்தில் சுவிட்ச் ஆன் செய்யப்படுகிறதோ அந்த இடத்தில் சமீட்சை கிடைக்கும். அதை ஆய்வு செய்யக்கூடிய வகையில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னை நகரத்தில் மட்டுமே இந்த தனிப்படைகள் அனைத்தும் விசாரணை செய்திருக்கின்றனர். இந்த சூளைமேடு மற்றும் நுங்கம்பாக்கம் பகுதியில் வரக்கூடிய அனைத்து விதமான கால்களையும் அவர்கள் ட்ரேஸ் செய்திருக்கிறார்கள். இப்படி ஒரு பக்கம் இருக்க, மேலும் 100 தனி காவலர்கள் நுங்கம்பாக்கம் மற்றும் சூளைமேடு பகுதிகளில் இருக்கக்கூடிய தங்கும் விடுதிகளிலும் தொடர்ச்சியாக இரவு மற்றும் பகல் நேரங்களிலும் ஆய்வு செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வழக்கை தான் தமிழகம் தற்போது எதிர்த்து நின்று சுவாதியை கொலை செய்த கொலை குற்றவாளியை தற்போது காவல்துறை மிகப்பெரிய ஒரு தீவிர முயற்சிக்கு பிறகு கைது செய்திருக்கிறது. இதுதான் சுவாதியினுடைய கொலை பற்றிய பின்புலமாக நாம் சொல்லலாம். அதுவும் கொலைக்கான காரணமாக தற்போது வரை சொல்லப்படக்கூடிய ஒரு காரணம், இந்த சென்னை சூளைமேடு பகுதியில் இருக்கக்கூடிய சௌராஷ்டிரா 8வது தெருப்பகுதியில் தங்கி இருந்த ராம்குமார் என்பவர் சுவாதியை ஒருதலைபட்சமாக காதலித்தார். அதன் காரணமாகவே அவர் சுவாதியை படுகொலை செய்திருக்கிறார் என்ற ஒரு தகவல் தான் தற்போது வரை சொல்லப்பட்டு வருகிறது. ஏனென்றால் கடந்த 3 மாதமாக சௌராஷ்டிரா 8வது நகர் தெருவில் அவர் வசித்து வருகிறார். இங்கிருந்து அவர் தனக்கான வேலையை தேடக்கூடிய பணியிலும் ஈடுபட்டு இருக்கிறார். அப்போது சுவாதி இந்த பக்கம் தன்னுடைய அப்பாவோடு தினமும் ரயில் நிலையத்திற்கு செல்வதாகவும் இருந்திருக்கிறார். இதனால் சுவாதியின் மீது ஒருதலைபட்சமாக அவருக்கு காதல் ஏற்பட்டு அதை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் அதனுடைய கடைசி முயற்சியாகத்தான் கடந்த வெள்ளிக்கிழமை சுவாதி ரயில் நிலையத்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது வரையான தகவல்கள் இதுவாகவே இருக்கிறது. இது பற்றி மேலும் பல விவரங்கள் என்ன நடந்தது அங்கே என்ற தகவலை தற்போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ராம்குமார் தெரிவிக்கக்கூடிய பட்சத்தில் தான் வெளி உலகத்திற்கு தெரிய வரும். சசிகுமார், சென்னையில ராம்குமார் தங்கி இருந்த இடத்துல தற்போது நடைபெற்று வரும் விசாரணை குறித்து சொல்லுங்க. சசிகுமார், சுவாதி படுகொலை செய்யப்பட்டவுடன் அவருடைய செல்போன் திருடு போயிருக்கிறது. அதாவது சரியாக 6:35 40 மணிக்குள்ளாக அந்த படுகொலை நடத்தப்பட்டு அதன் பிறகு குற்றவாளி என சந்தேகிக்கக்கூடிய நபர் வெளியே ஓடிய சிசிடிவி காட்சிகள் என்பதையும் காவல்துறைகள் கைப்பற்றி விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் ஆஃப் செய்யப்பட்டிருந்த சுவாதியினுடைய செல்போன் சரியாக 8:45 மணிக்கு இதே சூளைமேடு பகுதிகளில் தான் ஆன் செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் நாம் இருக்கக்கூடிய இந்த சௌராஷ்டிரா நகர் 8வது தெருப்பகுதியில் தான் அவருடைய செல்போன் கடைசியாக ஆன் செய்யப்பட்டது எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்கின்றனர். இதையடுத்து 2 நாட்களாக இந்த பகுதியில், அதாவது கொலை நடந்த மறுநாள் மற்றும் அதற்கு மறுநாள் பகுதிகளில் இங்கு மற்ற மாவட்டங்களுக்கு செல்லாமல் சென்னையில் குறிப்பாக சூளைமேடு மற்றும் நுங்கம்பாக்கம் இந்த பகுதிகளில் மட்டுமே காவல்துறை தங்களுடைய விசாரணையை மிகப்பெரிய அளவில் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் குற்றவாளி தற்போது கைது செய்யப்பட்டுள்ள ராம்குமாரை பிடிக்க முடிந்திருக்கிறது என்றும் காவலர்கள் தெரிவிக்கின்றனர். சசிகுமார், ராம்குமார் தற்போது கைது செய்யப்பட்டிருக்காரு. இது குறித்த தகவல் சுவாதி குடும்பத்திற்கு சொல்லப்பட்டிருக்கா? சுவாதி குடும்பத்துல இந்த கைது குறித்து என்ன கருத்து சொல்றாங்க? சுவாதியினுடைய கொலை தொடர்பாக
அவருடைய தந்தையிடம் நாம் இதுபோன்று ராம்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார், உங்களுடைய மகள் கொலை வழக்கில் தற்போது தேடப்பட்டு வந்த ராம்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார், இது பற்றி தங்களுடைய மனநிலை என்ன என்று நாம் நேரடியாக தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ள முயன்ற போது அது அவர் உறவினர் மூலமாகவே முடிந்தது. அப்போது அவருடைய உறவினரிடம் சுவாதியினுடைய தந்தை தெரிவித்ததாக சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், தன்னுடைய மகளுக்கு ஏற்பட்ட இந்த ஒரு நிலை என்பது மற்ற நபர்களுக்கு ஏற்படக்கூடாது, அந்த வகையில் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு காரணமாக இருக்கிறது. மேலும் பலர் பயன்படுத்தக்கூடிய ரயில் நிலையத்தில் தன்னுடைய மகள் கோரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். பலர் கண் முன்னிலையில் இது நடந்திருக்கிறது. ஏன் ஒருவரும் துணிச்சலாக இதை தடுப்பதற்கோ ஒரு பெண்ணுக்கான பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலையில் அதை தட்டி கேட்பதற்கோ முன்வரவில்லை? இதுபோன்ற ஒரு சூழ்நிலை வேறு யாருக்கும் வரக்கூடாது. தன்னுடைய மகளுக்கு நடந்த ஒரு நிகழ்வு என்பது வேறு யாருக்கும் வரக்கூடாது. அதற்கு தகுந்த நடவடிக்கைகளை பொதுமக்களும் அரசாங்கமும் அதிகாரியும் எடுக்க வேண்டும் என்பதையே அவருடைய தந்தை தெரிவித்திருப்பதாக நாம் தொடர்பு கொண்ட உறவினர், அதாவது அவருடைய தந்தையினுடைய உறவினர் தெரிவித்திருக்கிறார். நேரடியாக தற்போது வரை சுவாதியினுடைய பெற்றோர் நம்மிடம் எந்தவிதமான தகவல்களையும் பகிர்ந்து கொள்ளவில்லை. உறவினர்கள் மூலமாக மட்டுமே நம்மிடம் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றனர். சசிகுமார், சுவாதி கொலை வழக்கில் குற்றவாளி ராம்குமார் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த நிலையில சென்னை போலீசாரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் சசிகுமார்? தற்போது கைது செய்யப்பட்டுள்ள ராம்குமார் சென்னை இந்த பகுதி சௌராஷ்டிரா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய 8வது தெருவில் தான் கடந்த 3 மாதங்களாக இருந்திருக்கிறார். இந்த பகுதியில் அவர் யார் யாருடன் தொடர்பு வைத்திருக்கிறார், அவருக்கு யாராவது நண்பர்கள் இந்த பகுதியில் இருக்கிறார்களா என்பது குறித்தும் காவல்துறை தரப்பில் முழுமையாக ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட இருக்கிறது. ஏனென்றால் இவர் கடந்த 3 மாதங்களாக இந்த பகுதியில் இருக்கிறார். இந்த பகுதியில் சுவாதி தனது தந்தையுடன் ரயில் நிலையத்திற்கு செல்வதை தினமும் கண்காணித்திருக்கிறார் என்ற அடிப்படையில் தற்போது காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் நேற்று இரவு சரியாக 1 மணி அளவில் அவர் தங்கியிருப்பதாக சொல்லக்கூடிய சவுகார் இந்த நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் காவல்துறையினர் இங்கிருந்து கைப்பற்றிவிட்டனர். அதில் ஏராளமான ஆவணங்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதையடுத்து இந்த பகுதியில் வேறு ஏதும் அவருக்கு தொடர்புள்ள நபர்கள் இருக்கிறார்களா என்ற ஒரு அடிப்படையிலும் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். சசிகுமார், ராம்குமார் தற்போது சென்னை அழைத்து வரப்பட வாய்ப்பு இருக்கா? அப்படி அழைத்து வரும் பட்சத்துல போலீசாருடைய விசாரணை எந்த மாதிரி இருக்கும் சசிகுமார்? காவல்துறை அதிகாரிகளிடம் நாம் இது பற்றி கேட்டபோது கட்டாயமாக ராம்குமார் சென்னை அழைத்து வரப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது என்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். எப்படி என்றால், தற்போது செங்கோட்டையில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ராம்குமார் அவர்களுடைய சிகிச்சைக்கு பிறகு சென்னைக்கு அழைத்து வரப்படுவார் என்றும், அழைத்து வரப்பட்டதற்கு பின்பு எப்படி அவர் சுவாதியை கொலை செய்தார் என்ற டெமோ என்ற ஒரு காட்சிப்படுத்துதலும் அதிகாரிகள் முன்னிலையில் நடத்தி காட்டப்படும். அதற்காக அவர் கட்டாயமாக இங்கே கொண்டு வரப்படுவார் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதன் பிறகுதான் அவர் நீதிமன்றத்திற்கு முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு அவர் காவலில் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏனென்றால் அப்போதுதான் எப்படி சுவாதி படுகொலை செய்யப்பட்டார், ஏனென்றால் மிகவும் அகோரமான முறையில் சுவாதியினுடைய படுகொலை என்பது இருக்கிறது. அதை காவல் அதிகாரிகள் தெரிந்து கொள்வதற்கு அவர் சென்னைக்கு கொண்டு வரப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். தற்போது திருநெல்வேலியில் மருத்துவ சிகிச்சை முடிந்ததற்கு பின்பு அல்லது மருத்துவரின் ஆலோசனையை கேட்டு அவரை சென்னைக்கு அழைத்து வரலாமா என்பது குறித்தும் காவல்துறை அதிகாரிகள் தற்போது மருத்துவர்களுடன் பேசிக் கொண்டிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் பிறகு சென்னை கொண்டு வருவதற்கு பின்பு இங்கு எப்படி கொலை சம்பவம் நடைபெற்றது, எப்படி அவர் அந்த ரயில் நிலையத்திலிருந்து தப்பித்து வெளியே வந்தார் போன்ற பல்வேறு தகவல்களையும் காவல் அதிகாரிகள் நேரடியாக அவரிடமிருந்து கேட்டுக் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த கோணத்தில் தான் காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய விசாரணையை அடுத்த கட்டமாக மேற்கொள்ள உள்ளனர். சசிகுமார், நீங்க தொடர்ந்து தொடர்பு இருங்க சசிகுமார். இந்த நிலையில நெல்லையில இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் சரவணன் கிட்ட பேசலாம். சரவணன், தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிற ராம்குமாருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது? அவரிடம் எப்போது விசாரணை நடத்தப்பட இருக்கு? அவர் நீதிமன்றத்துல இன்னைக்கு ஆஜர்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கா? சரவணன்.
அதாவது இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னாக்கா விடிய அதிகாலையில ஒரு 4:30 மணிக்கு தான் அவருக்கு வந்து அந்த மயக்க மருந்து கொடுத்தது தெளிவு ஏற்பட்டிருக்கிறது. அதை அடுத்து தான் அவர் வந்து 5 மணிக்கு மேலதான் அவர் வந்து ஒரு தனி பிரிவுக்கு, ஒரு சிறப்பு பிரிவுக்கு அவர் வந்து மாற்றப்பட்டிருக்கிறாரு. இந்த மாற்றும் பொழுதும் வந்து இங்கு போகும்போதும் வந்து முழுமையாக போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ஒரு 100க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது இந்த மருத்துவமனை வளாகத்தில் நிற்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே வந்து அந்த ராம்குமாருக்கு எந்தவித ஒரு பாதிப்பும் ஏற்படுத்திவிடக்கூடாது அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறது. ஏனென்றால் இந்த கொலை வழக்கு வந்து தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமே பேசக்கூடிய ஒரு கொலை வழக்காக மாறி இருக்கிறது. மேலும் மகளிர் அமைப்புகள் எல்லாம் இதற்கு பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிற சூழ்நிலையெல்லாம் யாரேனும் உள்ளே புகுந்து ராம்குமாருக்கு எதுவும் வந்து கைவிட்டுவிடக்கூடாது, மேலே எதுவும் அடித்துவிடக்கூடாது என்ற ஒரு நிலையில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் வந்து வார்டு மாற்றும் போது கூட மிகவும் வந்து பாதுகாப்பாக வார்டு வேற ஒரு வார்டுக்கு மாத்திருக்காங்க, சிறப்பு வார்டுக்கு மாத்திருக்கிறாங்க. இப்போ அவரோட உடல்நிலை பார்த்தீங்கன்னாக்கும் அவர் வந்து 2 பக்கம், அதாவது அவர் வந்து இந்த சங்கு அறுத்துக்கிடல, இந்த சைட்லையும் இந்த சைட்லையும் மட்டும்தான் அறுத்துட்டு இருக்காரு. அதனால அதை பார்க்கும்போது அதுல வந்து தையல் போட்டிருக்காங்க. ஒரு சிறு ஆபரேஷன், ஒன்று சிறிய லெவல்ல ஒரு ஆபரேஷன் தான் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கும்போது அந்த உடல் தகுதி என்பது வந்து மருத்துவர்கள் கண்டிப்பாக பரிந்துரைக்க வேண்டும். இவர் உடல் தகுதியாக இருக்கிறார், இவரிடம் விசாரணை நடத்தலாம் என்ற ஒரு நிலையை வந்து அவர்கள் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் வந்து விசாரணையை தொடங்கும். இதற்கிடையில வந்து சென்னையிலிருந்து தனிப்பிரிவு போலீசார் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கிறது. நள்ளிரவே அவர்கள் வந்து அங்கிருந்து சென்னையிலிருந்து கிளம்பி விட்டார்கள் என்ற தகவல் இருக்கிறது. அவர்கள் எப்படியும் வந்து இன்று ஒரு 11 மணி அல்லது 12 மணி வாக்கில் அவர்கள் வந்து இந்த நெல்லை மருத்துவமனைக்கு வந்து சேர வேண்டிய சூழ்நிலை நிலவுகிறது. அப்படி வந்தார்களேனால் அவர்கள் வந்து தங்களது விசாரணையை தொடங்கலாமா அல்லது வந்து விசாரணையை வந்து சைகை மூலம் தொடங்கலாமா என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஏனென்றால் ராம்குமார் தான் கொலையாளி அப்படின்றத உறுதிப்படுத்தணும் முதல் போலீசார். ஏன்னா ஒருவேளை இவர் வந்து கூலிப்படையாக கூட செயல்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு 2 கருத்து இருக்கு. இவர் வந்து இங்க 2014 முடிச்சுட்டு தான் போயிருக்கிறாரு. அதனால இவருக்கு மட்டும்தான் இதுல தனி தொடர்பு இருக்கா அல்லது வேற யாருக்கும் தொடர்பு இருக்கா, இல்ல வேற யாரும் தூண்டி விட்டு இவர் செஞ்சிருக்கிறாரா அப்படின்ற ஒரு கோணத்துல எல்லாம் போலீசார் வந்து விசாரணை நடத்தணும். அப்படிங்கறனால அவர்கிட்ட வந்து சைகை மூலியமா இதை விசாரிச்சாலும் முழுசா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லையா அப்படிங்கிற நிலையில வந்து இவர்கிட்ட வந்து பொதுவா அவர் வாய் திறந்து பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதுக்கு மருத்துவர்கள் இவர் வந்து தகுதியாக இருக்கிறார், இவரிடம் வாய் திறந்து பேசலாம் அப்படின்ற ஒரு நிலையை சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது இங்க இருக்கக்கூடிய லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி நேரில் வரக்கூடும். ஒருவேளை இவரை நேரில் ஆஜர்படுத்த முடியாது நீதிமன்றத்தில் என்ற சூழ்நிலை ஏற்பட்டால் மேஜிஸ்ட்ரேட் வந்து நேரடியாக அரசு மருத்துவமனைக்கு வருவார். அவர் வந்து இவரது வாக்குமூலத்தை, ராம்குமாரின் வாக்குமூலத்தில் முதல் கட்டமாக அவர் பதிவு செய்வார். அவ்வாறு பதிவு செய்யப்படும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இவர் மீது வந்து வழக்கு வந்து சார்ஜ் செய்யப்படும். மேலும் வந்து இந்த வழக்கில் இவருக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கிறதா அல்லது இவருக்கு யாரும் உடந்தையாக இருந்தார்களா, யாரெல்லாம் உதவினார்கள் என்ற கோணத்தில் எல்லாம் வந்து விசாரிக்க வேண்டிய சூழ்நிலையில் தற்போது காவல்துறையினருக்கு இருக்கிறார்கள். சரவணன், நீங்க தொடர்ந்து தொடர்புல இருங்க. தற்போது நெல்லை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் பேசலாம். ராமசுந்தரம், தற்போது ராம்குமாருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்து சொல்லுங்க. அவர் வந்து பொது வார்டுக்கு கொண்டு வரப்பட்டாரா இல்ல அவரை சிறப்பு வார்டுல தங்க வச்சிருக்காங்களா? அங்க போலீஸ் பாதுகாப்பு எப்படி செய்யப்பட்டிருக்கு ராமசுந்தரம்? அதாவது அவர் அறுவை சிகிச்சைக்கு பிறகு தனி வார்டான, அதாவது சிறைகதியில் உள்ள வார்டுக்கு கொண்டு வரப்பட்டார். அங்கு வந்து அவருக்கு போதிய வசதி இருக்குமா என தெரியாத காரணத்தினால் வந்து கீழே வந்து சிறப்பு வார்டு ஒன்று இருக்கு. அந்த சிறப்பு வார்டில் அவர் தங்க வைத்திருக்கிறார். அது வந்து பொது அறுவை சிகிச்சை முடிவு பெற்ற பின்பு தனி கவனம் எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு வார்டு. அந்த வார்டில் வந்து தங்க வைத்திருக்கிறார். அந்த வார்டை சுற்றிலும் வந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் வந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதுபோக அந்த வார்டுக்கு உள்ள செல்பவர்கள், அதாவது உள் சிகிச்சை நோயாளிகள் வந்து அதாவது அனுமதி அட்டை வந்து காமித்த பிறகு அந்த வார்டுக்குள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள். முழுவதும் 2 கம்பி கதவுகள் போட்டு பூட்டப்பட்டு உள்ள யாருமே அனுமதிக்க முடியாத நிலையில வந்து இருக்காங்க. அதாவது அந்த வார்டுக்கு முன்பு உள்ள வாசல்ல 2 டிஎஸ்பிக்கள் கொண்ட தலைமையில வந்து போலீசார் வந்து பாதுகாப்புல ஈடுபட்டு வராங்க. இப்போ ராமசுந்தரம், கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 5 மணி நேரத்திற்கு மேலாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. தற்போது மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? அவருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை குறித்த அறிக்கை ஏதேனும் மருத்துவர்கள் வெளியிட வாய்ப்பு இருக்கா? அதாவது எந்த ஒரு சிகிச்சை பற்றிய எந்த ஒரு தகவலுமே இதுவரைக்கும் மருத்துவர் தரப்பிலோ அரசு அதிகாரிகள் தரப்பிலோ காவல்துறை தரப்பிலோ இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலுமே தெரியப்படவில்லை. ஏன்னா இது வந்து தமிழகம் முழுவதும் வந்து இந்த செய்தியை வந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற கவனத்தில் கொண்டு அதிகாரிகளும் மருத்துவர்களும் வந்து செய்தியாளர்களை உள்ளே அனுமதிக்கவே வந்து தயங்குகிறார்கள். இதுவரைக்கும் எந்த ஒரு செய்தியோ அதிகாரப்பூர்வமான எதுவுமே செய்தியோ இதுவரை வரவில்லை. ராமசுந்தரம், நீங்க தொடர்ந்து தொடர்புல இருங்க. இந்த நிலையில ராம்குமார்
சுவாதி கொலையில சம்பந்தப்பட்ட கொலையாளி ராம்குமார் தற்போது கைது செய்யப்பட்டு நெல்லை மருத்துவமனையில அவர் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு தொண்டையில அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு தற்போது அவர் மயக்க நிலையில இருக்காரு. இது குறித்த கூடுதல் தகவல்களை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம்.